ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் வென் எக்ஸப்ஷன்ஸ் இது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம டேல ஏதோ இம்போர்ட் பண்ணோம்னா நம்ம எக்ஸலவோ இல்லை எக்ஸாமாவோ எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இம்போர்ட்ன்றதை நம்ம பண்ணியிருப்போம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கேன். இதை வந்து நான் டேலிக்குள்ள இம்போர்ட் பண்ணோம்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேலில் ஒரு 3 கான்ஃபிக் இருக்கும். அது எந்த மாதிரிலாம் நமக்கு ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் வென் எக்ஸப்ஷன் எக்ஸிஸ்ட் அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து இங்கே காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இம்போர்ட் அட் ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன். ஸோ இது வந்து எந்த மாதிரி நமக்கு ரன் ஆகும்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு எரர் இருந்துச்சு, அதாவது வந்து எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடும்னா உங்களுக்கு இம்போர்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடும். இதை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஷனை சேவ் பண்ணிட்டு இது வந்து அப்படியே சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு இப்போ வந்து இது கரெக்டான ஒரு என்ட்ரி எல்லாமே. இது நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா நான் 2000ன்றதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டு இந்த என்ட்ரி எக்ஸலை பற்றி நான் சேவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ்க்குள்ள நான் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கும் நான் போயிட்டு அந்த பார்ட் வந்து காப்பி பண்ணிட்டு டேலிக்குள்ள நான் போயிடுறேன். டேலிக்குள்ள போயிட்டு இம்போர்ட்ன்றதை கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன்ன்றதை கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மட் எக்ஸல்ன்றது செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்பெசிஃபிக் பாத் கொடுத்துட்டு இங்கே அந்த பாத்தை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஜேர்னல் என்ட்ரியை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வச்சுன்றது கொடுத்துட்டு இங்கே டிஃபால்ட் டெம்ப்ளேட்ன்றதை நான் மேப்பி டெம்ப்ளேட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இம்போர்ட் சம்மர் எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு இதை என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவியூ உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இதில் வந்து ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கவுண்ட்ன்றது காட்டும். இங்கே இம்போர்ட் கொடுத்துடலாம். இம்போர்ட் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ட்ரிக்குள்ள நமக்கு எக்ஸலுக்குள்ள நமக்கு எரர் இருக்கிறதுனால என்ன ஆயிரும்னா அது வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகாம இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான உங்களுக்கு ப்ராசஸ் இது. இதே நான் என்ன பண்ணுறேன், மேலே இம்போர்ட் கொடுத்துட்டு கான்ஃபிகரேஷன் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் பண்ண எக்ஸப்ஷன் எக்ஸிஸ்ட் கொண்டு போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் தரேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் எக்ஸப்ஷன் அண்ட் இம்போர்ட்னு இருக்கும். அது ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எரர் இருக்கோ அது வந்து உங்களுக்கு என்ன காட்டிடும்னா அது வந்து எக்ஸப்ஷனாக தனியாக வச்சு காட்டிடும். ஸோ இது இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே எக்ஸஸ் சீட் பார்த்தீங்கன்னா நான் அதை பார்த்து காப்பிடுறேன், டேலிக்கு போயிடுறேன், மேலே இம்போர்ட் கொடுத்துடலாம். இப்போ டிரான்சாக்ஷன்றது கொடுத்துடலாம். சேம் அதே தான், அதே சீட் தான், நம்ம எதுவும் மாற்றல, ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் மாற்றிருக்கோம். கிரெடிட்ல ஜஸ்ட் என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட்ன்றதை நம்ம கொடுத்துறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எக்ஸப்ஷன் காட்டும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன எரர்ன்றதை காட்டும். ரெஃபரன்ஸ் மாஸ்டர் இஸ் மிஸ்ஸிங்ன்றது அதுவே காட்டிடுது. ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் போயிட்டு நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்ன்றது வந்து நமக்கு இல்லை, ஆல்ரெடி இந்த லெஜர் இல்லைன்றது காட்டுது. ஜஸ்ட் இது சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதை சரி பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்றது கொடுத்துட்டு இந்தியா எக்ஸ்பென்ஸ் கொடுக்கலாம் அண்டரில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிருக்கும், ஸோ அது வந்து உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள என்ன எரர் இருக்குன்றது நமக்கு இது வந்து எக்ஸப்ஷன் நமக்கு இங்கே காட்டிடும். இதே நமக்கு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் போயிடலாம், கான்ஃபிகரேஷன் போயிடலாம். ஸோ சேம் அதே தான். பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் பண்ண எக்ஸப்ஷன் எக்ஸிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இக்னோர் எக்ஸப்ஷன் அண்ட் இம்போர்ட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ இது கொடுத்து என்ன ஆகும்னா நம்ம அந்த எக்ஸஸ் சீட்டில் வச்சிருக்கிறத கரெக்டானது மட்டும் இம்போர்ட் ஆகும். ஏதோ ராங் ஆகுச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்னா இம்போர்ட் ஆகாமல் அதை இக்னோர் பண்ணி விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுறேன்னா மறுபடியும் அந்த சீட்டை வந்து மேலே இம்போர்ட்ன்றது கொடுத்துட்றேன். இம்போர்ட்ன்றது கொடுத்துட்டு மறுபடியும் அந்த டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிடுறேன். என்டர் அதே சீட் செலக்ட் பண்ணுறேன், என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈமெண்ட் லாக்ன்றது காட்டும். இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்மேட்ச்ன்றது காட்டுது. அதுவே காட்டிடுச்சு பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி காட்டுது. இதே நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா இம்போர்ட்ன்றது ஆயிருக்கும். ஸோ 2 டைம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து செகண்ட் டைம் வந்து ஆயிருக்கு. ஸோ இதை என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 டைப்பாக நமக்கு வந்து அந்த எக்ஸப்ஷன்ன்றது நம்ம வந்து வியூ பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதை வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ இம்போர்ட் பண்ணுறப்போ அப்படின்றத செட் பண்ணிட்டு நம்ம அது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.